இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் கிராம்ப்டன் ஃபேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் பொழுது சவுண்ட் அதிகமாக வருது, ஜெர்காய் ஓடுதுங்க, ரொம்பவுமே ஸ்ட்ரக் ஆகி ஆட்டம் உதறிட்டு ஓடுதுங்களாம். இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். ஃபேனை வந்து தலையை கழட்டி விட்டு வயரெல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாக்கு, கீழே வந்து சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதுக்கு அடியில் ரெட் இருக்குங்க. ரெட்டுக்கும் ப்ளூவுக்கும் கெப்பாசிட்டர் இருக்குங்க. ஒவ்வொரு ஃபேனுக்கும் அந்த கலர் மாறும். அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா அந்த கனெக்டர் தனியாக கெப்பாசிட்டரோடு வந்துடுங்க. அதுக்கடுத்து இந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டினீங்கன்னா ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை 3ஐயும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேயே இருக்கட்டுங்க. இது காடி டைப் சாப்பிட்டு இது ஈஸியாக கழட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக தட்டுங்க. ஒயர் வந்து கட்டாயிடக்கூடாது. மெல்ல தட்டி கொஞ்சம் கேப் விழுந்தோடனே திருப்பிக்குங்க. திருப்பி விட்டு ஓப்பன் பண்ணுங்கள். கீழ் கப்பு வந்துருச்சுங்க. சில நேரத்தில் டைட் ஆச்சுன்னா நம்பி தான் எடுக்கணும். இப்போ வாஷரும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அது கவனமாக எடுத்துக்கோங்க. சாப்பிட்டில் ஏதாவது தேய்மானம் இருக்கான்னு பாருங்கள். பேரிங் பாருங்கள், பேரிங் ஸ்ட்ரக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆகாமல் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த பேரிங் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டு ஒயரை வந்து பார்த்திங்கன்னா அந்த காடியில் ஸ்ட்ரெயிட்டாக விட்டுக்குங்க, இல்லைன்னா ஒயர் கட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருக்கிற பக்கத்துக்கு எதிர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஸாக வச்சு தட்டினீங்கன்னா அந்த கோர் வெளியே தனியாக வந்துடுங்க. இப்போ கோர் கழட்டியாச்சு, கப்லேயே பேரிங் மாட்டியிருக்கு. பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். கோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தேஞ்சிருக்குங்க. அதாவது பாதி சாப்பிட்டு பள்ளம் விழுந்துருக்கு. இது சாஃப்ட்டு தாங்க மாற்றணும். இந்த ஃபேன் ரொம்ப நாளாக ஓடினதுனால காயில் மாற்றுற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழைய ஃபேன் சாப்பிட்டு இருந்துச்சுங்க. அதை வச்சு அந்த பேரிங் மேல் பக்கத்துலேருந்து தட்டுற, அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு போல்ட் வச்சுன்னா வச்சு தட்டினீங்கன்னா பேரிங் வந்துடுங்க. அப்படி இது வரலன்னா ஹீட் கன்னில் ஹீட் பண்ணி கழட்டணும், அல்லது வந்து அடுப்பில் ஹீட் காமிச்சு உள் பக்கம் தட்டினீங்கன்னா பேரிங் ஃப்ரீயாக வந்துடுங்க. இப்போ 2 பேரிங் கழட்டியாச்சுங்க. இப்போ வந்து கீழ் பேஸில் இருக்கிற அந்த பேரிங் கழட்டுறதுக்கு ஹீட் கன் வச்சு ஹீட் பண்ணுங்க லைட்டாக. அப்படி இல்லைனா லைட்டாக அடுப்பில் கூட காமிச்சு கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் வந்து மெழுகு, வீட்டில் இந்த மெழுகுவத்திலாம் கொளுத்துறீங்க பார்த்தீங்களா, அந்த மெழுகை வந்து உள்ளே போடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மைல்டாக உருகணுங்க. தண்ணி மாதிரி உருகிற மாதிரி சூடு ஏற்ற வேண்டாம். இப்போ வந்து அந்த பேரிங்கில் கரெக்டாக சுகராக போகிற மாதிரி ஒரு 5/8 போல்ட் எடுத்து தட்டினீங்கன்னா அந்த மெழுகு உள்ளே போங்க. இந்த மாதிரி துருவலாக நீங்கள் நறுக்கி விட்டு மெழுகை அந்த கேப்பில் போட்டு அந்த ஹோல்ஸில் போட்டுவிட்டு 1க்கு 4 தடவை தட்டினீங்கன்னா அப்படியே பேரிங் வந்து பார்த்திங்கன்னா மேல் எலும்பி வருங்க. கீழே ஒரு துணியோ கட்டையோ வச்சுக்கோங்க. மெல்ல தட்டுங்க. கம்பல்சரி உங்களுக்கு பேரிங் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நீட்டாக வெளியே வந்துடுங்க. இப்படி தட்ட மெழுகு குறைய போட்டு தட்டினீங்கன்னா கடைசியாக பேரிங் வெளியே வந்துடும். மெழுகு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் நிறைஞ்சிருக்கு. இது மாதிரி பாருங்கள், சிம்பிளாக வந்துருச்சு. இதுதாங்க ஈஸி மெத்தட். உங்கள்கிட்ட ஹைட்ராலிக் இருந்தால் அதில் வச்சு கழட்டிக்கலாம், புல்லர் இருந்தால் கழட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுதாங்க பெஸ்ட் ஐடியா. மெழுகு பாருங்கள் உள்ளே இவ்வளோ ஃபில் ஆகி அது ஃபோர்ஸில் வெளியே தள்ளி விட்டுருது பேரிங்கை. இப்போ பேரிங் வந்து பார்த்திங்கன்னா இது மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் பேரிங் சொல்லுவாங்க. ஒரு பகுதி ஸ்லீவை கழட்டிட்டு கிரீஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உள்ளே தட்டி விடுங்க. இந்த மாதிரி கட்டையை மட்டமான பலகையை வச்சு தட்டணுங்க. கீழே ஏதாவது சாக்கோ அல்லது மரப்பலகையோ வச்சுக்கோங்க. பெயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாக்கை 4ஆக மடித்து இல்லை துணியை 4ஆக மடித்து வச்சு தட்டி விட்டு மட்டமாக உள்ளே விரலை விட்டு அழுத்தி எக்ஸ்ட்ரா கிரீஸை எடுத்துருங்க. இப்போ தேய்மான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புள்ளி போடணுங்க. உங்கள் கிட்ட கூர் பஞ்ச் இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டீல் ஆணி ஒரு 3 இன்ச்சு நீளத்துக்கு வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தட்டி, சும்மா அதிகமாக ஆழம் பண்ண வேண்டாங்க, லைட்டாக தட்டி விட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடு ஏற்றணுங்க. ஒரு லைனுக்கு 3 ஓட்டன்னு அப்போ பாருங்கள் நெருக்கமாக இந்த மாதிரி பக்கமாக போட்டுக்குங்க. போட்டு விட்டு இதோட நிறுத்த வேண்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஎல் அப்ளை பண்ணுங்க. எம்சிஎல் வந்து வெள்ளை கலராக இருக்கிறது கம்மியாகவும் கருப்பு கலராக இருக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் நல்லா போட்டு பிசைஞ்சு அப்படியே வந்து சுற்றியும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த வாஷர் ஒன்று இருக்கும், அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எம்சிஎல்லாம் வலிச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அந்த வாஷர் வெளியே எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. கோரில் ஏதாவது எம்சிஎல் இருந்தால் கூட வெளிப்பக்கமாக தெரிச்சதை அதை வந்து எடுத்துகிட்டு இப்போ வாஷர் போட்டுவிட்டு பேரிங் வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்துங்க. பேரிங் கப்பில் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா
கோரில் வந்து நீங்கள் பேரிங் அடிச்சுக்கலாம். கப்பில் டைட்டாக இருந்துச்சுன்னா கப்பில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோர் ஏற்றிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக உள்கோனில் உட்கார்ற மாதிரி ஒரு பைப்போ அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்பேனர், அதாவது ப்ளக் ஸ்பேனர் இருந்துச்சுன்னா வச்சு தட்டிக்குங்க. மட்டமாக அணைஞ்சதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்த்துட்டு மேலே இருக்கிற அந்த கவரை எடுத்துகிட்டு இப்போ மேல் கப்பில் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே உள்ளே விட்டு அப்படியே திருப்பிவிட்டு 2 பக்கம் கட்டையை கட்டி சென்டரில் லைட்டாக தட்டுங்க. அப்படி ஏறாத பட்சத்தில் அந்த கப்பை ஹீட் பண்ணி அப்படியே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தட்டினதில் ஏதாவது கொட்டி போயிருக்கும், அதனால் பாடி எர்த் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஆகலைங்க, காயில் கனெக்ஷனும் கரெக்டாக இருக்குங்க. இது ஜாஸ்தியாக வேகமாக தட்டினீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்லீவுங்க கொட்டி போச்சுன்னா, இன்சுலேஷன் கொட்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து காயில் வந்து பாடி எர்த் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷரும் ஸ்ப்ரிங்கும் கீழ் கப்பில் வச்சுட்டு அப்படியே மேலே அந்த மார்க் நேராக வச்சு கையில் ப்ரெஸ் பண்ணிங்கனால ஏறிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். மேல் பேரிங் தான் கிரிப்பில் இருக்கும். கீழே இருக்கிறது அந்த ஸ்ப்ரிங் டென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஆகாமல் பார்த்துக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுகராக இருக்கும். லூஸ் இருந்துச்சுன்னா இப்போயும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து மேல் பேரிங்கில் எப்படி தேய்மானம் இருக்கோ அந்த மாதிரி சாப்பிட்டு தேஞ்சிரும். அதையும் கவனமாக பாருங்கள். இப்போ வச்சுட்டு சுற்றி பாருங்கள், நார்மல் டைட் வச்சுட்டு எங்கேயும் பிடிக்காமல் ஒன்றும் அப்படி ஓடுச்சுன்னா பிடிச்ச மாதிரி ஒன்றுச்சுன்னா லைட்டாக கட்டை சுற்றி எடுத்து தட்டுங்க. பெயிண்ட்டு காயம் ஆகிடும் இரும்பு சுற்றியில் தட்டினீங்கன்னா. நான் தட்டுறங்கிறதுக்கோசரம் நீங்கள் தட்ட வேண்டாம். ஒரு கட்டையோ அல்லது பலகை மரப்பலகை இருந்தால் அதில் தட்டி ஃப்ரீயாக போனதுக்கப்புறம் சுற்றுறதுக்கப்புறம் எங்கேயும் உரசலைன்னா நீங்கள் ஹெவி டைட் வச்சுக்கோங்க. ஹெவி டைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள், உங்களுக்கு வந்து அப்பயும் ஃப்ரீயாக சுற்றணுங்க. அப்படிலாம் மீண்டும் அதே மாதிரி நீங்கள் தட்டி கரெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக தட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற இன்சுலேஷன் கொட்டிடும், அப்புறமே காயில் போயிடுங்க. பாருங்கள், இப்போ கிரீஸ் போட்டதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அடுத்தது கெப்பாசிட்டர் மாட்டி லைன் கொடுத்துக்கிறேன். என்னுடைய சேனலில் இந்த ஃபேன் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஃபேன் வெவ்வேறு பிரச்சனைகள் அட்டன் பண்ணது, மிக்சி, கிரைண்டரு, ஆர்ஓ, ஹீட்ரு, கீசர், அயன் பாக்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி க்ளீன் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், மோட்டார் சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் ஃபார்வேர்டும் அதாவது ரிவர்ஸும் பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. மேலே இருக்கிறது காமனுங்க, கீழே இருக்கிற கெப்பாசிட்டர் 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஃபார்வேர்ட் கனெக்ஷன். அதை செக் பண்ணிவிட்டு எந்த ரொட்டேஷனில் இருக்கோ அதுக்கு நீங்கள் லைன் வந்து மாற்றி கொடுத்துக்கலாங்க. ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா இதுதாங்க ரீசன். இப்போ ஃபேன் மாட்டிட்டேன், பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெர்காய் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாதாரணமாக விட்டிங்கன்னா டோட்டலாக அந்த சாப்பிட்டு இதாகிடுங்க. அடுத்து ஜெர்காய் ஓடும் பொழுது அந்த போல்ட் கட்டாய் ஃபேன் கீழே விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபேன் மட்டும் ஸ்மூத்தாக ஒன்றுங்க. அப்படி ஏதாவது ஜெர்காயோ அல்லது பிடிச்சு ஒன்றாலும் அது கவனமாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.